ஆமாம், உள்துறை டெல்லியில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களை சந்திக்க செல்கிறேன். நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்றுட்டு வந்து பேசியிருக்காரு. இன்னும் ஒரு 4 நாளில் சீட் ஷேரிங் முடிஞ்சிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 4 நாளைக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும்ன்றது எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் வந்து டபுள் டிஜிட், அதாவது ஒரு 12 சீட் இருந்தால் தான் உங்கள் சின்னத்தில் நிற்க முடியும், இல்லாட்டி அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் உங்கள் சின்னத்தில் தான் போட்டியிட போகிறீங்களா, இல்லை இரட்டலை போட்டியிடவோ இல்லை வேறு சின்னத்தில் போட்டியிடவோ வாய்ப்பு இருக்கா? நான் குக்கர் சின்னத்தில் தான் போட்டிடுவோம். ஓகே. அடுத்தபடியாக இந்த தேர்தல் அறிக்கைகள், உங்களுடைய கட்சி வலுவாக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களோ இல்லை இப்போது டெல்லி பயணத்துக்கான சாராம்சங்கள் என்ன இருக்குது? இல்லை, தேசிய ஜனநாயக கூட்டணி டெல்லி தலைவர்களை சந்திக்க சொல்கிறேன். இன்னொன்று, ஊடகங்களில் வர மாதிரி எந்த சீட்டும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு உங்கள் யூகங்களில் போடுற சீட்டெல்லாம் எதுவும் ஒதுக்கப்படவில்லை. ஏன்னா இன்னும் அந்த பேச்சுவார்த்தையை இன்னும் ஆரம்பிக்கலை. இனிமேல் தான் அந்த எத்தனை தொகுதிகள் வேண்டும் என்கிற கோரிக்கையை நான் போய் இனிமேல் தான் உள்துறை அமைச்சரிடம் திரு EPS அவரிடம் சொல்வேன்.